ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ மீன் குழம்பு பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு எண்ணெய் நல்லா தாராளமாக ஊற்றிக்கோங்க. கடுகு, வெந்தயம், கருவேப்பிலை போட்டு தாளிப்புக்கு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு கப் அளவுக்கு பூண்டு எடுத்திருக்கேன். மீன் குழம்புக்கு பூண்டு நிறைய சேர்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 20 போல் சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அதையும் ஆட் பண்ணிட்டு உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வதங்கினதுக்கப்புறம் நம்ம 2 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் எடுத்துக்கோங்க. ஸோ எல்லாமே நல்லா வெந்து சாஃப்ட் ஆகட்டும். அதுக்கப்புறம் மற்ற இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ மஞ்சள் பொடி 1/4 டீஸ்பூன், தனி மிளகாய் தூள் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வீட்டு குழம்பு தூள் 2 கரண்டி ஆட் பண்ணிக்கோங்க, லைக் பெரிய ஸ்பூனில். அதுக்கப்புறம் எல்லாம் மசாலாலாம் ஒன்று போல் கலந்துட்டு தேவைக்கு ஏற்ற மாதிரி புளி தண்ணி கரைச்சி வச்சுக்கோங்க. ஒருத்தவங்களுக்கு புளிப்பு ஜாஸ்தியாக இருந்தால் பிடிக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி புளி கரைச்சி நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுருங்க. நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் தேவைக்கு ஏற்ற மாதிரி உப்பு போட்டுட்டு நம்ம மீன் போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணி எடுத்தால் சூப்பரான கவலை மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இது மாதிரி மோர் ரெசிபீஸ்க்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.